லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல உருவாகி வரும் கூலி படத்துல நடிச்சு கொண்டிருக்காரு ரஜினி. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில தயாராகி வரும் இந்த படத்துல பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் இணைந்து நடிச்சிட்டு வராங்க. ரஜினியோட கூலி படத்துல பிரபல தெலுங்கு நடிகர் இணைந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப நடிச்சிருக்க கூலி படம் அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்துக்கு கோலிவுட் சினிமால எக்கச்சக்க எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. தற்போது இதன் படப்பிடிப்பு மும்முரமா நடந்து கொண்டிருக்கும் நிலையில படத்தோட கேரக்டர் அப்டேட்களை படக்குழுவினர் தொடர்ச்சியா வெளியிட்டு வராங்க. அந்த வகையில தற்போது கூலி படத்தோட புதிய அப்டேட் ஒன்றை தற்போது படக்குழுவினர் வெளியிட்டாங்க. மேலும் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் எப்ப லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் முதன்முறையா ரஜினி இணைந்திருக்கிறது கோலிவுட் வட்டாரத்திலே மிக பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. இந்த படத்துல பிரபல மலையாள நடிகர் ஷவுஃபின் ஷாகிர் இணைந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் வாயிலா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் கவனம் ஈர்த்தவர் இவர். கூலி படத்துல இணைஞ்சிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில மிக பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியது. இந்நிலையில கூலி படத்துல பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா இணைந்திருக்கிறதா தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். அவர் சைமன் என்ற கேரக்டர்ல நடிப்பதா அறிவிக்கப்பட்டிருக்கு. நாகார்ஜுனா தற்போது குபேரா படத்துல நடிச்சு கொண்டிருக்காரு. தேசிய விருது வென்ற சேகர் கமுலா இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்துல தனுஷோட இணைந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்நிலையில இவர் தற்போது கூலி படத்துடன் வாயிலா ரஜினியோட இணைந்திருக்காரு. இதனால ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதே ஃபார்முலாவில் கூலியிலும் பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் இணைஞ்சிட்டு வராங்க. பாலிவுட்ல இருந்து அமீர்கானும் கன்னட நடிகர் உபேந்திராவும் கூலி படத்தில் நடிக்க உள்ளதா சொல்லப்படுது. இதனிடையே தாசே ஞானவேல் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்பு மத்தியில் உருவாக்க வேட்டையன் படம் வரும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்நிலையில கூலி திரைப்படத்தில் அண்மையில் வெளியான டிஸ்கோ என்ற பாடலோடு ஒப்பிட்டு ஒரு புதிய தியரி ஒன்றை இணையவாசிகள் உருவாக்கியிருக்காங்க. அதாவது டிஸ்கோவில் டி என்றால் டாயல் என்றும் எஸ் என்றால் சைமன் என்றும் விரைவிலே ICO போன்ற எழுத்துக்களில் துவங்கும் கதாபாத்திரங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்று எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை என்பது மட்டுமே தெரியும். அவர் சொன்னாதான் தெரியும். பாப்போம் இனி வரப்போறும் நாட்களில் எந்தெந்த நடிகர்களை எந்தெந்த விதமான பேர்களில் வச்சு அனௌன்ஸ் பண்ண போறாரு. டிஸ்கோன்றது கரெக்டாக வருமானு பார்ப்போம். மேலும் இந்த படத்தை அடுத்த வருடம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காராம். அதனால பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம். சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேக்கு டீசர் வந்தாலும் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அக்டோபர் 10 சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையன் திரைப்படம் திரைக்கு வர இருக்கு. அதோடைய தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் மிக பெரும் சம்பவம் செய்ய போறாரு. கூலி படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. அனிருத் மியூசிக் பண்றாரு. நீங்க கூலி படத்தோட ட்ரெய்லருக்காக வெயிட் பண்றீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.